அப்படி வரும்போது அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓகே, அது மாதிரி பிள்ளைகளுக்குள்ள மூத்ததாரத்து பிள்ளை, இளையதாரத்து பிள்ளை, இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள். அது மாதிரி 2-3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு, அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கு அப்பா கடன் வாங்கி எல்லா சொத்தையும் விற்று கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சொத்து பத்தெல்லாம் விற்று கடைசியில் பசங்க தலையெடுத்து சொத்து வாங்கும்போது, அப்பா நீங்கள் விற்றீங்கப்பா, உங்கள் பேர்லேயே நான் வாங்குறேன்ப்பா, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து சொத்தை வாங்கி அப்பா பேரில் எழுதியிருப்பாங்க. ஒரு நாள் அப்பா மரணிக்கும் போது அந்த சொத்தை 3ஆ பிரித்து பொண்ணும் கேட்கும், இது அப்பா பேரில் தானே இருக்குது, எனக்கு கூட. இல்லை இது வந்து உன் கல்யாணத்துக்காக நாங்கள் விற்றுட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி தான் அப்பா பேரில் வாங்கினா அந்த கதையெல்லாம் செல்லாது. அப்பா பேரில் இருந்தால் 3 பேர் தான். அப்போ இந்த மாதிரி பகை இதுதான் பெரும்பாலும் வர சொந்த பந்தங்களுக்குள்ள, அதாவது குற்றங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி கிரைமுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையில இது பெரும்பாலான சண்டைகள் இந்த மாதிரி கேஸாக தான் வருது. சார், கோர்ட்ல அதிகமா பார்க்குற ஃப்ராட் அப்படின்னா அது எது சார்? டபுள் டாக்குமெண்ட். அதிகமாக டபுள் டாக்குமெண்ட். ஒரு 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 10 பிளாட்டை துண்டு துண்டாக போட்டு விற்க வேண்டியது